ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 2026 அரசியல் களம் டிவிகே. அதாவது டிவிகே கட்சியை பற்றி சொல்லணும்னா மக்களோட பெரும் ஆதரவோடு வந்த கட்சி தான். அதாவது பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு அடுத்ததாக ஒரு களத்தில் நின்று ஒரு வாய்ஸ், அதாவது அவரோட டோனுக்காகவே மக்கள் அங்கேருந்து கொந்தளிப்பாங்க. அந்தளவுக்கு எண்ணற்ற யங்ஸ்டர்ஸும் மகளிராகட்டும் சரி, இளம் பிள்ளைகளாகட்டும் சரி, நிறைய பேர் வந்து இந்த டிவிகே விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸாக இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து சினிமாவில் வேறு ஒரு பெரிய நட்சத்திரம் இல்லையா. ஸோ இவர் ஆல்ரெடி பார்க்குற முகம் மக்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இவர் கட்சி வேறு ஆரம்பிச்சிட்டா சொல்லவா தேவை, அந்த மாதிரி தான் ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு. அப்படியாப்பட்ட கூட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்படுத்த தொடங்கிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அதாவது ஆடம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட மேடை பேச்சுகளில் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்களுக்கு இந்த வந்து அவர்களே இவர்களேன்னு சொல்கிறதும், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் இந்த மாதிரி பெருசாக இருக்காது. கொள்கைகளும் கோட்பாடும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைமுறைக்கு என்ன இருக்கோ அது மட்டும்தான் அவர் மேஜராக சொல்லிட்டு இருப்பார். அதாவது வேலைவாய்ப்பு, நாட்டு நடப்பு, மகளிருக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாள் செல்ல செல்ல போக போக இவர் என்ன பண்ணிட்டார், இவரோட மீட்டிங்கில் எல்லாமே ஸ்பீச்சை வந்து ஹெவியாக கொடுத்தாரு. ஆனால் ஹெவியாக கொடுத்தாருன்னு கேட்டாங்கன்னா அடமொழியில் பஞ்சாக கொடுக்காட்டியும் இவர் எப்படி கொடுத்தாருன்னா சாதாரண அங்கே நிற்கிற யங்ஸ்டருக்கு புரிகிற பாஷையில், அதாவது ஒரு யங்ஸ்டருக்கு புரிகிற பாஷைனா என்னென்னா எப்படி இருக்கப்பா அப்படின்னு கேட்குறது வந்து உணவு உண்டு விட்டியா அதை மாதிரி கேட்காம, தூய தமிழெல்லாம் கேட்காம இந்த மாதிரி எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கேன்ட்டு சாதாரணமாக கேட்டுட்டு போனார். ஸோ இயல்பான பேச்சில் மக்களை இன்னும் கவர்ந்தார். எங்கே போனாலும் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம நியூஸ் சேனல் நண்பர்களும் ஃபுல்லாக கவர் பண்ணி அதுலேயும் அவரோட பிஜிஎம்மும் பாட்டும் சரி ட்ரோன் மூலியமாக கவர் பண்ணுறதும் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் அரசியல் விவாதமும் நிறைய நடந்துச்சு. இவர் வேறு அரசியல் விமர்சகர்கள்லாம் கலாய்ச்சி விட்டார். புதுசாக ஜோஷன்லாம் பார்க்காதீங்கன்ட்டு. அது பக்கம் பார்த்தீங்கன்னா மீடியாவை இவர் காண்டாக்ட் பண்ணாமலே இருந்தார். எந்த மீட்டிங்கு போனாலும் மீடியா வந்து அவங்கக்கிட்ட பேசுறது கிடையாது. அது இவருக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் பின்னடைவாகவும் இருந்துச்சு. ஆமாங்க, நல்ல விஷயம் என்னென்னா ஏகப்பட்ட ட்ரோலில் ஏதாச்சும் செய்தியில் இவர் தவறுதலாக கருத்துக்களை தெரிவித்து அதை மறுபடியும் போட்டு மக்கள் மனசில் ஒரு பெரிய இதாக குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இவர் தள்ளி நின்றனால தப்பிச்சார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா மீடியாவை சந்திக்காமல் இருந்தார். பாரு, மீடியாவை கண்டுகொள்ளாமலே போகிறாரு. மீடியா எல்லாமே இவர் வளர்ந்து வர பார்க்கலான்னு மீடியா துறையிலும் சில பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால் கூட இன்றைக்கி விஜய் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு படி மேலே போய் பார்க்கணுன்னா ஒவ்வொரு மீட்டிங்கிலும் சாட ஆரம்பித்தார் எதிர்கட்சிகளை. அதாவது இவர் செய்ய வர என்ன கருத்துக்களை இவர் மக்களுக்கு கொடுக்க வராரோ கருத்து கோட்பாட்டை விட்டுட்டு எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் செய்கிற தவறுகளை மட்டும் சுட்டி காட்டியிருந்தார். மக்கள்கள் இன்னும் அதுக்கு கைத்தட்டு விமர்சனம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திமுக என்ன சொன்னார், அவங்க செய்கிற கொடுத்த வாக்குறுதி என்ன, அவங்க செய்ய தவறு இது என்னன்னு பேசினார். அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதியிலேருந்து எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பாஜக அவங்களால வந்து வடநாட்டில் நடந்த நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளும் துயரங்களும் அதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக டச் பண்ணாத ஆளையும் டச் பண்ணிட்டார். அதாவது வந்து ஏடிஎம்கேவையும் டச் பண்ணி அடிச்சிட்டாரு. அதுதான் கரூரில் இப்படி பேசிட்டு வரப்போ அங்கே இருக்க அந்த ஊர் அமைச்சரான அவரையும் பற்றி பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மக்களோட பயங்கரமான எழுச்சி இருந்துச்சு. கூட்ட நெரிசலில் மக்களோட உயிர் 41 உயிர் துயரமாக இறந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட ஒரு சைலன்ஸ்க்கே போயிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா டிவிக்கே கட்சி முழு அமைதியாக இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த அமைதிக்கு காரணம் ஏன்பா அவர் எங்கப்பா அமைதியாக இருக்காரு? அதான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் வெளியிட்டார். ஏன் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா மக்கள்கிட்ட நேற்று கூட வீடியோ காலில் பேசி அந்த இறந்தவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவித்து என்றைக்குமே டிவிக்கே சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னார். நீ என்ன சைலன்ஸாக இருக்கான்னு சொன்னேன். அப்படி கிடையாதுங்க. சைலண்ட் மீன்ஸ் அவர் பேசுகிறாரு, ஆனால் அந்த பேச்சுக்கு பின்னாடி ஒரு பெரிய அமைதி இருக்குது. அமைதிக்கு பின் தான் ஒரு பெரிய புயல் வீசுன்ற மாதிரி நம்ம கருதப்படுறோம். அதாவது பார்த்திங்கன்னா கரூரில் நடந்த இன்சிடென்ட்லேருந்து இன்ன வரைக்கும் மீடியாவில் அதே நியூஸ் ஒளிபரப்பாகிறதுக்கு காரணமே என்னென்னா விஜய் அவர்களோட அமைதினால தான். விஜய் அவர்கள் வந்து முதல் கட்டத்திலே அன்னைக்கே அந்த பிரச்சனை நடந்த இன்சிடென்ட் அப்போவே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு அங்கே நின்றுருந்தாருன்னா நீதிமன்றம் கூட அதை தானே கேட்டுச்சு. அங்கே நின்றுருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ விமர்சிச்சுக்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களும் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அது விழுங்க, அது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ கூட தாவேகா சார்பாக இது வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூத்து நடந்திருக்கு. சிபிஐக்கு மாற்றுறதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இன்னும் ஒரு விசாரணையே நடக்கல, அதுக்குள்ளே ஏன் சிபிஐக்கு மாற்றணும், ஃபஸ்ட்டு வழக்கு விசாரிப்போம், விசாரித்து முடிச்சோடனே யார் மேலே தப்புன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது வந்து செயலாளர், பொதுச் செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், இவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியும் பேசப்பட்டுட்டு வருது. ஏகப்பட்ட வதந்திகளும் போகுது. நிறைய பேர் அவங்க வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு பேசிட்டு வராங்க. ஆனால் இந்த சூழ்நிலை விஜயோட சைலன்ஸ் அதை விட்டுட்டோம். பார்த்தீங்களா, விஜயோட சைலன்ஸ் அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு வந்து ஸ்ட்ராங்காக எந்த கட்சி ஆதரவாக குரல் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும். அதாவது பார்த்தீங்கன்னா பாஜகவிலேருந்து ஒரு தனி குழுவை அங்கே அனுப்புனாங்க. அதாவது இந்த இவங்க உயிரிழந்தவங்க எதற்காக இழந்தாங்க, யார் மேலே தப்பு இருக்குன்றதுக்காக மத்தியிலேருந்து ஒரு குழு வந்துச்சு. அந்த உண்மையை கண்டறியும் குழு வந்து இங்கே ஒரு விசாரணை நடத்தி இப்போ வந்து திமுக மேலே தான் அந்த கட்சிகள் வந்து குற்றம் கூற சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குழுவில்
ஸோ அண்ணாமலை அவர்களும் விஜய்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கருத்து முரண்பட்டாலும் இப்போ வந்து ஆதரவாகவே பேசுகிறாரு. எடப்பாடி அவர்களும் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு. ஸோ பிஜேபி ஏலியன்ஸில் அதாவது அலையன்ஸில் இவர் வந்து சேருவாரான்ற மாதிரி இப்போதைக்கு கருத்து போயிட்டுருக்குது. அதாவது பிஜேபிக்கு துணை சாய்வாரா விஜய் வந்து கூட்டணி போவாரான்ட்டு. ஏன்னா பிஜேபி அந்த கிளி கிழிச்சு விட்டார். ஆமாங்க, அவர் பீகார் எலெக்ஷனு அங்கே இருக்க ஓட்டர்ஸ்க்கு வந்து ஓட்டுரிமை பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு விநியோகம் பண்ணும்போது அதில் வந்து 0ன்னு அட்ரஸ்லாம் போட்டு இந்த மாதிரி கூத்தெல்லாம் நினச்சின்னு பேசியிருக்காரு. இப்படி பேசினவர் பிஜேபியில் நாளைக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா, ஏன்னா சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு சிபிஐ விசாரணையில் விஜய் குற்றமற்றவர்னு ப்ரூஃப் ஆகி விஜய் அவங்க நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் வாங்கன்ட்டு சொல்லி கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா திமுக அதிமுக அளவுக்கு பிஜேபி இங்கே அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ இப்படி அவங்க கூட்டணியில் சேர்ந்துருவாங்க. அப்படியே கூட்டணி சேர்ந்துட்டா இவ்வளோ விமர்சித்தவருக்கு இவர் ஆதரவாக, அதாவது விஜய்க்கு ஆதரவாக போன யங்ஸ்டரும் மக்கள்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? சரி, அப்படியே போடுறாங்கன்னா கூட விஜய் எப்படி பிளான் பண்ணார்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி, இப்போ பிஜேபி கூட கூட்டணி யாருன்னா ஏடிஎம்கே கூட இவர் போய் கூட்டணி ஆகிட்டா அங்கேயும் டைரெக்டாக மேலிடம் பிஜேபி தானே, அப்படி ஆயிருமோ? அதனால் மக்கள் வந்து அதை பெருசாக வந்து கண்டுக்காம, ஏன்பா அவர்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சார், ஏடிஎம்கே கூட தானேப்பா கூட்டணியில் இருக்கார், இப்படி போயிடுவாங்கன்னு நம்மளோட கருத்துப்படி பார்க்கப்படுது. ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் களம் எப்போ வேணாலும் எதில் வேணாலும் மாறுபடும். விஜயோட ஒரு சைலன்ஸ் இருக்குது. இந்த விஜயோட சைலன்ஸ்னால தான் நம்மளாம் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இதே அவர் நான் யார் கூடயும் கூட்டணி கிடையாது எனக்கு இதான் அப்படின்ட்டு ஒரு முடிவாக பேச முடியாதுல்ல. ஏன்னா இந்த பொது தளத்தில் அவர் வந்து இன்னும் நல்லா பயணிக்கணும். அதாவது வந்து பொது தளத்துக்கு வந்துட்டார், அரசியலுக்கு வந்துட்டார், மக்களின் தொண்டனாக இருந்து மக்களோட குறைய தளத்தில் வந்து வெட்ட வெளியில் வந்து மக்கள்கிட்ட வந்து மீடியாவை சந்தித்து தைரியத்தோடு பேசினா மட்டும்தான் நிறைய பேர் மக்களுக்கு வந்து அது ஈஸியாக போய் புரிய வரும். அதை விட்டுட்டு சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்க என்ன போன்ற ஆள்களும் சரி மீடியாவிலும் சரி நிறைய பேசு பொருள் தான் ஆகிட்டுருக்கோம். இப்படி தான் இருக்குது இன்றைக்கி தாவேகாவோட அரசியல் காலம் 2026. ஆனால் இதுக்கப்புறம் அவர் எந்த கட்சிக்கு கூட்டணி போவாரா இல்லை கூட்டணி இல்லாமல் இந்த கேஸ் முடியுமான்ற என்னன்றதை நீதிபதி அவர்களும் அரசாங்கம் தான் இதுக்கு நம்மளுக்கு தெளிவுபடுத்தணும். அப்படி தெளிவுபடுத்தி விஜய் அவர்களும் நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டாங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ விஜய் அவர்களை டிவிகேவை ஃபாலோ பண்ணுற எண்ணற்ற யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம அதை பற்றி விவாதித்து ஒரு வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.